தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை கொண்டாட்டம். சென்னையில் பழைய பொருட்களை தீயிட்டு எரித்ததால் புகை மூட்டம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து 3 நாட்களில் 6,40,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். நேற்று ஒரே நாளில் 2,17,000 பேர் பயணித்த நிலையில் இன்று 3,461 பேருந்துகள் இயக்கம். தமிழ்நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட சமத்துவ பொங்கல். விளையாட்டுப் போட்டியில் நடனம் என்று மக்கள் மகிழ்ச்சி. வெளிநாடுகளில் தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு 100 ஆசிரியர்களை அனுப்பி வைக்கக்கூடிய புதிய திட்டம். 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் கனமழை. தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணிப்பு. பாரத தாயையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் அவமதிப்பவர்களை குடிமக்கள் விரும்ப மாட்டார்கள். தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதை தருவதை முதலமைச்சர் சிறுபிள்ளைத்தனமாக கருதுவதாகவும் ஆளுநர் மாளிகை எக்ஸ் தளத்தில் பதிவு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக பாஜக அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்பட்டதாக அண்ணாமலை விளக்கம். எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் ராமலிங்கம் 750 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக தகவல். நிறுவனங்களின் பெயர்களில் போலி கணக்குகளை தொடங்கி மோசடி என்று குற்றச்சாட்டு. கோவையில் பாஜக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவின் போது அருந்த கயிறு. தவறி விழ இருந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை தாங்கி பிடித்த பாதுகாவலர்கள். சென்னையில் 17 நாட்கள் நடைபெற்ற புத்தக காட்சி நிறைவு. 20 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையானதாக தகவல். நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதியின் உடல்நலம் நல்லடக்கம். அமைச்சர் கே ஏ நேரு உட்பட ஏராளமானோர் அஞ்சலி. பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையில் நம்ம ஊர் திருவிழா கலை நிகழ்ச்சிகள் இன்று தொடக்கம். 17ஆம் தேதி வரை 18 இடங்களில் நடத்த ஏற்பாடு. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இன்று ஆருத்ரா தரிசனம். பிரம்மாண்டமாக நடைபெற்ற தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் தொடங்கிய மகா கும்பமேளா. லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் உச்சக்கட்ட பாதுகாப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளை மகரவிளக்கு பூஜை. ஸ்பாட் புக்கிங்கில் இன்று 1000 பேருக்கு மட்டுமே அனுமதி. மார்ச் 23ஆம் தேதி தொடங்குகிறது IPL கிரிக்கெட் தொடர். BCCIயின் சிறப்பு பொதுக்கூட்டத்திற்கு பிறகு அறிவிப்பு. அயர்லாந்திற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி. வரலாற்று சாதனை படைத்ததுடன் தொடரையும் கைப்பற்றி அசத்தல். தமிழ்நாடு முழுவதுமாக மக்கள் பழைய பொருட்களை எரித்தும் சிறுவர்கள் மேளம் இசைத்தும் போகி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாள் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி மக்கள் போகி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். சென்னை மயிலாப்பூரில் அதிகாலையிலேயே வீடுகள் முன்பாக வண்ண கோலமிட்டு பழைய பொருட்களை எரித்த மக்கள் போகி பண்டிகையை கொண்டாடினர். சிறுவர்கள் மேளம் அடித்து மகிழ்ச்சியில் திளைத்தனர். நம்மளோட இதெல்லாம் என்ன சொல்றது, கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் போட்டு எரிக்கிற மாதிரி தான். மனசுலேருந்து ஒரு கெட்ட எண்ணங்கள்லாம் போயிடணும் அப்படின்றது தான் இந்த பண்டிகை கொண்டாடுறோமே. பாய் தலைக்காணி இதெல்லாம் போட்டு எரிக்கிறது ஒரு சம்பிரதாயம். பாய் தலைக்காணி எல்லாத்தையும் கொளுத்தி
பழையான களி தானே, புதியான களி தானே. நாங்கள் நைட்டு கூட தூங்க மாட்டோம். ஆனால் நாங்கள் மோல் வச்சுட்டே இருப்போம். ஏன்னா சந்தோஷமா இருக்கும். காலையில் 2 மணிக்கு எழுந்து போகினால நாங்கள் மோளை அடித்தோம், பழைய துணியெல்லாம் கொளுத்தணும். போகினாலே எங்களுக்கு ஜாலியாக நாங்கள் மோளெல்லாம் அடிப்போம். இதேபோன்று சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பழைய பொருட்களை தீயிட்டு எரித்ததால் அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட இடங்களில் புகைமூட்டம் காணப்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் நடைபயிற்சி சென்றவர்கள் மூச்சு திணறலுக்கு ஆளாகினர். பனிமூட்டத்துடன் புகை மூட்டமும் சேர்ந்ததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்கள் சென்றன. வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு நாட்டுப்புற கலைகளை பயிற்றுவிக்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்தான் நம்மை இணைக்கக்கூடிய தொப்புள் கொடி என்றும் தெரிவித்தார். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை என்ற புதிய துறை தொடங்கப்பட்டு ஜனவரி 12ஆம் தேதி அயலக தமிழர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டும் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்கள் எத்திசையும் தமிழனங்கே என்ற கருப்பொருளில் நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற விழாவில் மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அயல் நாடுகளில் உள்ள தமிழர்களுக்கு தமிழர்களின் நாட்டுப்புற கலைகளை பயிற்றுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். 100 ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து இவங்களை அயலக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு தேவைக்கேற்ப அனுப்பி அந்த வகையில் ஒரு திட்டம் உருவாக்கப்படும். இந்த பயிற்றுனர்கள் அந்த பகுதியிலே இருக்க தமிழ் சங்கங்கள் கூட இணைந்து தமிழ் மொழியையும் தமிழ் கலைகளையும் 2 ஆண்டுகளுக்கு நேரடி பயிற்சி வகுப்பு மூலமாக நடத்துவாங்க. இதுக்கு ஆகிற செலவை அனைத்தையும் தமிழ்நாடு அரசே இருக்கும். இதுக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் அறிவிக்கிறேன். முன்னதாக தமிழினத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர்களுக்கு தமிழ் மாமணி விருது, சிறந்த பண்பாட்டு தூதுவர் விருது, கல்வி, சமூக மேம்பாடு, மகளிர், வணிகம், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவம் ஆகிய 6 பிரிவுகளில் சிறந்து விளங்கும் அயலக தமிழர்களுக்கு கணியன் பூங்குன்றனார் விருது ஆகியவற்றை முதலமைச்சர் வழங்கினார். மகிழ்ச்சி சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இது எத்தனையோ பேரோட கனவு இன்னைக்கு என் கையில இருக்குன்னும் போது இது கையில வாங்கினதுக்கு அப்புறம் இன்னும் பொறுப்பு கூடுதலா இருக்கு. இன்னும் நிறைய நம்ம தமிழ் மக்களுக்காக, தமிழ் பெண்களுக்காக குறிப்பா நாங்க நிறைய விஷயங்கள் அமீரகத்துல பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு இந்த விருது எங்களை ரொம்ப ஊக்குவிச்சிருக்கு. இந்த 2 நாள் விழாவில் 70க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 1500க்கும் அதிகமான தமிழர்கள், 500க்கும் அதிகமான தொழில் முனைவோர் பங்கேற்றனர். வேர்களை தேடின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறத விட அந்த உலகம் பூராவும் தமிழருடைய வேர்கள் படர்ந்திருக்கின்றது. அப்ப அந்த படர்ந்திருக்கின்ற அந்த வேர்களோட ஒரு இன்றைக்கு ஒன்று கூடுவதற்கு கிடைத்த சந்தர்ப்பம் என்பது, இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு, அதே போன்று முதல்வர் அவர்களுக்கும் முதல்ல எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். 200 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்க அங்க அடிமைகளா போனோம். அந்த இனத்திலிருந்து இன்னைக்கு நான் அமைச்சரா வந்திருக்கேன். அது ஒரு சந்தோஷம் தானே. எல்லாம் ஒண்ணு சேர்றோம். இப்போ உலகம் முழுக்க எல்லா தமிழர்கள் இருக்காங்க. அவங்களை ஒருங்கிணைக்கணும்னு அப்படி ஒரு தோன்றி அது ஒரு செயல்பாட்டு கொண்டு வந்து செய்யறது ஒரு பெரிய பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். இந்த வருடம் ஒரு கிட்டத்தட்ட 50 நாடுகள்ல இருந்து தமிழர்கள் இங்க வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட அந்தந்த நாடுகள்ல இருக்க தமிழ் சங்கம், அந்தந்த நாடுகள்ல இருக்க தமிழர்கள் பண்ற தொழில், வணிகம், அது எல்லாத்தையும் டெபிக்ட் பண்ற மாதிரி அவங்க ஒரு பெரிய எக்ஸிபிஷன் செட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு B2B, பிசினஸ் டு பிசினஸ் மாதிரி, அதே நேரம் அந்த கலாச்சார பண்பாடு அதை ப்ரொமோட் பண்ற மாதிரியும் எல்லாம் செஞ்சு இது பண்றாங்க. முன்னதாக நிகழ்ச்சி முடிந்த பிறகு அயலக தமிழர்களை முதலமைச்சர் நேரில் சந்தித்து கைகுலுக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். எப்படி ஒரு தாய் வீட்டுக்கு வரும்போது ஒரு மகிழ்ச்சி வந்தாங்களோ அது போல இங்க வந்திருக்கிறாங்க. எல்லாம் கடல் கடந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடல் பரப்பாலும் நிலப்பரப்பாலும் பிரிந்து கிடக்கின்றன தொப்புள்குடி உறவுகளை ஒன்றாக இணைக்கின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. முதலமைச்சருடன் அயலக தமிழர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அப்போது அயலக தமிழர்களிடம் செல்போனை வாங்கி தானே செல்ஃபி எடுத்து கொடுத்தார்.
இந்த மாநாட்டின் போது வர்த்தக உறவை மேம்படுத்துவதற்கான சந்திப்பும் நடைபெற்றது. இதில் 226 இந்திய விற்பனையாளர்கள் பங்கேற்றனர். பல்வேறு நாடுகளில் உள்ள தமிழ் அமைப்புகள் தாங்கள் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்த காட்சிகளையும் அமைத்திருந்தன.